மாற்றத்தின் குரல். நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும், நிறைய பட்டங்கள் வாங்கியிருந்தாலும், எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதது எதுவுமே இல்ல, அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் நமக்குள்ள வராம நம்ம பார்த்துக்கணும். ஒன்ஸ் நமக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, புதுசா எதையுமே நமக்குள்ள நம்ம கத்துக்க முடியாம போயிடும். எதையுமே நம்ம உள்வாங்கிக்க மாட்டோம். ஒரு எம்டி கப் இருக்குன்னு வைங்களேன், அதுக்குள்ள நம்ம என்ன ஊத்துனாலும் அது அப்படியே வாங்கிக்கும். ஆனா அதுவே ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அதுல ஊத்துற எல்லாமே வேஸ்டா கீழே வலிஞ்சு போயிடும். அதே மாதிரி தாங்க, நம்ம எம்டி கப்பா இருக்கணும். எம்டினா நமக்குள்ள எதுவுமே தெரியாது, நம்ம புதுசா கத்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் புது புது நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு கத்துக்க லேர்ன் பண்ணா ஈஸியா இருக்கும். நம்ம ஒருவேளை ஃபுல் கப்பா இருக்கும், நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு தெரியாத விஷயமே கிடையாது அப்படின்ற மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சுன்னா, நமக்குள்ள எந்த விஷயமும் நம்ம அப்டேட் ஆகவே முடியாது. நமக்குள்ள கிடைக்கிற எல்லா விஷயங்களும் வேஸ்டா ஆன மாதிரி தான் கணக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய மேதாவியாக இருந்தாலும், நம்ம எப்போவுமே ஒரு எம்டி கப் அப்படின்ற மனநிலையிலே இருந்தீங்கன்னா, இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் புது புதுசாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதில் நீங்களும் நிறைய கற்றுக்க முடியும், நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மைண்ட் செட், நான் ஒரு ஃபுல் கப், எனக்கு எதுவே தெரியாத விஷயமே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எதையுமே கற்றுக்க முடியாது, புதுசாக எதையுமே நீங்கள் லேர்ன் பண்ண முடியாது, அப்டேட் ஆகவே முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எம்டி கப்பாக இருங்க. அப்போ தான் நிறைய சிறந்த அனுபவங்கள், நிறைய நாலேஜ், நிறைய சிந்தனைகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். அதே மாதிரி நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த யார் சொன்னாலும், அதை சொல்கிறவங்க நம்மளோட சின்னவங்களா பெரியவங்களா அதை பார்க்காம, சொல்ல வந்த விஷயம் நமக்கு தேவையா, நமக்கு பயனுள்ள ஒரு தகவலா, அதை பாருங்க. ஒருவேளை அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்த உள்வாங்கிக்க முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் நெகட்டிவாக பார்க்குறத விட்டுட்டு, முடிஞ்ச அளவுக்கு அதில் உள்ள பாசிட்டிவ் என்னென்ன, அதில் உள்ள ப்ளஸ் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கைக்கு அது உபயோகமாக இருக்கும். இப்போ இந்த கப்பை பாருங்கள், இதை பார்த்த உடனே உங்கள் மைண்டில் என்ன தோணுச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாதி கப்பு தான் இருக்குது, பாதி கப்பு எம்டியாக இருக்கே அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே இன்னமும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் நெகட்டிவாக பார்க்குற மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். பாதி கப்பு ஃபுல்லாக இருக்கு, இப்போ பாதி கப்பு நிறைஞ்சிருக்கே அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணிருக்கோ, அவங்க எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்துலையும் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ எம்டி கப்பாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் பாசிட்டிவாக பார்க்கறதுக்கு, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்க முயற்சி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.